வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு, தக்காளி, வத்தல், அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது வந்து சாம்பார் பொடி, அடுத்து புளி. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இந்த வெண்டைக்காயை வதக்கிக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசு பிசுப்பு இல்லாமல் கொஞ்சம் வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா வதக்கிட்டோம். இனிமேல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். வெந்தயம் நல்லா பொரியட்டும். அடுத்து கருவேப்பிலை, வத்தல், அடுத்து பூண்டு போட்டுக்குவோம். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்குவோம். நல்ல வெங்காயம் வதங்கட்டும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. நம்ம வந்து இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்குவோம். கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுக்குவோம். வெண்டைக்காவை போட்டு நல்லா ஒரு கிளறிக்குவோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான மசாலா சேர்ப்போம். மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டாச்சு. ஒரு கிளறிக்குவோம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா கிளறி விட்டுக்குவோம். ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி வச்சு அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஒரு கிளறிக்குவோம். அடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றுவோம். நல்லா கலக்கி விட்டுக்குவோம். புளி தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போவுமே சேர்த்துக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். பார்க்கவே அழகாக இருக்குது. தேங்காய், கொஞ்சமாக சீரகம், அடுத்து குழம்புக்கு இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக மிளகு சேர்த்து
நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் கொரகொரப்பாக தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்சிட்டு வந்திருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்குவோம். தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்குது. நல்லா மணமாக இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம்.